அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே கேது தசை புத்தி அந்தரம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் கண்டிப்பாக உருவாகும். அது நல்ல மாற்றமா ஏமாற்றமா என்பது கேது இருக்கும் நிலையை பொறுத்தது. இந்த அமைப்பில் கேது திசை ஒருவருக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை தரும் அப்படிங்கிற உதாரண விளக்க வீடியோவாக தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பிறந்ததிலிருந்தே கிட்டத்தட்ட இந்த ஜாதகர் பிறந்தது 28/10/1983 11:57 AM அளவில் பிறந்திருக்கார். பிறந்ததிலிருந்தே ரொம்ப கஷ்டமான நிலைகளை அனுபவித்து கடன், வேலையில் திருப்தி இல்லாத நிலை போன்றவற்றை அனுபவித்து கொண்டிருக்கிறார். இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா பிறந்தது சொல்லிட்டு மகர லக்னம், மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் சந்திரன், 8ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன், 10ஆம் வீட்டில் சூரியன் புதன் சனி, 11ஆம் வீட்டில் குரு கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரகங்கள். ஜாதகர் பிறந்தது 5 வருஷம் குருதசை இருக்கும்போது பிறந்திருக்கார். குருதசை இளமையில் அடுத்து சனி திசை. இங்கே சூரியனுடன் இந்த சனி நல்ல பலன்களை செய்ய மாட்டார். லக்னாதிபதியாகவே இருந்தாலும் நீச சூரியனுடன் இணைந்த சனி இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்ய மாட்டார். தந்தையுடைய அமைப்புகளில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த சனி திசை இந்த ஜாதகருக்கு தந்திருக்கும். மேலும் இந்த சனி திசை திருமண தடையை ஏற்படுத்தும். ஏனென்றால் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் திருமணம் ஜாதகருக்கே பார்த்தீங்கன்னா திருமணமே ரொம்ப லேட்டாகித்தான். புதன் திசை பிற்பகுதியில் தான் ஜாதகருக்கு திருமணமே நடந்தது. அடுத்து புதன் திசை. புதனும் நீசனுடன் சூரியனுடன் இணைந்தது புதன் ஒன்றும் கிடமாட்டார் என்ற அஸ்தங்க தோசை இல்லைனாலும் அங்கே சனியுடன் இணைந்த புதன் பாபர் என்ற நிலையை அடைந்து அந்த புதன் திசையும் இந்த ஜாதகருக்கு மிகவும் கஷ்டமாகவே சென்று கொண்டிருந்தது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த 3 வருஷமாக நடந்த அஷ்டமச்சனி இந்த ஜாதகரை பாடாய் படித்து விட்டது. ஜாதகர் அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரன் கிட்டத்தட்ட லக்னத்தை பார்க்கும் நிலையில் 29 பாகையை தாண்டி விட்டார். சந்திர கேந்திரத்தில் புதன் இருப்பதாலும் புதனை 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு புதனுக்கு வீடு கொடுத்த சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை 8-10 கூட அட்டமாதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைந்திருப்பதாலும் ஜாதகர் ஐடி துறையில் இருக்கார். ஆனால் மேன்மையான வேலை அமைப்புகள் இல்லை. அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம், நல்ல வருமானம் போன்றவற்றை இந்த ஜாதகர் பெற இயலவில்லை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா புதன் திசை பிற்பகுதியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் அடைந்து 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. 5 ராகு இருந்தால் புத்திர தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவின் பார்வையை பெற்றராக குருவின் காரத்துவமான புத்திர பாக்கியம் போன்றவற்றை தந்துதானே ஆக வேண்டும். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள். தற்பொழுது புதன் திசையின் இறுதி பகுதியில் இருக்கிறார். சனி பற்றி நவம்பரோடு பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு புதன் திசையே முடிய போகுது. அதாவது யானை வரும் முன் பின்னே மணி யோசனை வரும் முன்னே அப்படிங்கிற சொல்கிற மாதிரி கேது திசை ஆரம்பிப்பதற்கு சில மாதங்கள் இன்னும் 2-3 மாதம் முன்னே இப்பொழுதே இந்த ஜாதகருக்கு வேலையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அது நல்ல மாற்றமாகவும் இருக்கிறது. ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு. அதே போல் இந்த ட்ரேடிங், கன்சல்டிங் போன்ற விஷயங்களிலும் இந்த ஜாதகர் ஈடுபடலாமா என்று கேட்கிறார். தாராளமாக ஈடுபடலாம். ஏனென்று சொன்னால் இந்த ஜாதகருக்கு அடுத்து வரக்கூடிய கேது திசையினுடைய துவக்கத்தை இறுதி புத்தியான இந்த சனி புத்தியை இந்த ஜாதகருக்கு எடுத்துரைக்கும் என்பதால் புதன் திசை சனி புத்தியினுடைய இறுதியிலே கேது திசையினுடைய தாக்கம் இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டு வேலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கேது திசையில் இந்த ஜாதகர் நன்றாகவே இருப்பார். ஏனென்றால் அவர் விரையாதிபதியுடன் இணைந்த கேதுவாக இருந்தாலும் 3ஆம் இடத்து அதிபதி 12ஆம் வீட்டுக்கு 12இல் மறைந்து 3ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் குருவின் இணைவில் தான் அந்த கேது இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது சகாயம், ட்ரேடிங், கன்சல்டிங், அதாவது ஒப்பந்தம் போன்றவற்றை குறிப்பது தான் இந்த 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகாதிபதியுடன் இணைந்த கேது இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தருவார். 3ஆம் இடம் ஒன்றும் மறைவுஸ்தானம் கிடையாது. 3ஆம் இடம் ஜாதகத்தில் 6-8ஆம் அதிபதிகள் கூட துஸ்தானம் கிடையாது. எனவே இந்த கேது திசையில் ஜாதகருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த கேது திசை ஜாதகருக்கு நல்ல பலன்களை தரும். அதே போல் இங்கே செவ்வாயின் பார்வை கேதுவுக்கு இருப்பது ஒன்றும் கெடுதல் செய்யாது. இங்கே பாதகாதிபதியின் பார்வை பெற்ற கேது என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. ஏனென்று கேட்டால் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைகிறார்கள். செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்துதான் கேதுவை பார்க்கிறார். தனிப்பட்ட நிலையில் கேதுவை பார்ப்பதில்லை. இங்கே 11ஆம் அதிபதியின் பார்வையை பெற்ற கேது, லாபஸ்தானாதிபதியின் பார்வையை பெற்ற கேது இந்த ஜாதகருக்கு லாபத்தையும், 3ஆம் அதிபதி அதாவது சகாயம், சின்ன அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம் அந்த 3ஆம் இடத்தை, அந்த பலன்களை இந்த கேது அந்த பலன்களையும் சேர்த்து இந்த ஜாதகருக்கு
கேது திசை இந்த ஜாதகருக்கு செய்யும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் லக்கணத்து சூரிய கேந்திரத்தில் இருக்கும் சந்திரன் டிகிரி அடிப்படையில் லக்கணத்தை பார்த்தாலும் லக்னாதிபதி பாபத்துவமாக இருப்பதால் லக்கணத்துக்கு பெரிய சுப தொடர்புகள் எதுவும் இல்லாதாலும் இந்த ஜாதகத்தில் முன்னேற்றம் என்பது கட்டுக்குள் தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆவரேஜ் மிடில் கிளாஸ் லைஃப்லாம் சொல்வார். பெரிய கோடீஸ்வர யோகம் எல்லாம் இந்த கேது இந்த ஜாதகருக்கு தராது. குருவுடன் இணைந்த கேது கேள யோகம் கோடீஸ்வர யோகம் எல்லாம் இந்த ஜாதகருக்கு பெரிய அளவில் வேலை செய்யாது. அதே சமயம் குருவுடன் இணைந்த கேது இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தருவார் என்றாலும் லக்னாதிபதியின் வலுவுக்கு உட்பட்டுத்தான் நல்ல பலன்கள் நடக்கும் என்பதால் இந்த ஜாதகருக்கு குருவுடன் இணைந்த கேது கேள யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகத்தை எல்லாம் தரமாட்டார். மாறாக ஓரளவுக்கு நன்றாக வாழ்க்கையில் அடிப்படை வசதிகளை பெற்று கடன் போன்ற அமைப்புகளில் இருந்து விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கை பொருளாதார ரீதியாக இந்த ஜாதகருக்கு இந்த கேது தருவார் என்று எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே எவர் ஒருவருக்கு கேது தசா புத்தி அந்தரம் எது நடந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அது நல்ல மாற்றமாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம். சனியோட தொடர்பை பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக அந்த கேது நல்ல பலன்களை செய்ய மாட்டார். எந்த லக்னமாக இருந்தாலும் சனியுடன் இணைந்த கேது நல்ல பலன்களை செய்ய மாட்டார். அதே போல் அந்த லக்னத்தில் மாரக கேந்திர அதிபதிகளின் தொடர்பை பெற்ற ராகு கேதுக்கள் அந்த தோஷத்தை எடுத்து செய்வாங்களே ஒழிஞ்சு நல்ல பலன்களை செய்ய மாட்டாங்க. இங்கே 3-12 கூடிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத குருவுடன் கேது இணைந்தாலும் அந்த கேது தனக்கு பிடிச்ச விருச்சிக வீட்டில் அமர்ந்து அந்த விருச்சிக அதிபதி செவ்வாயின் பார்வையை பெறுவதாலும் குரு 3ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வதாலும் எனவே கேது 3ஆம் இடத்து பலன்களையும் 11ஆம் இடத்து பலன்களையும் கவர்ந்து தனது தசையில் இந்த ஜாதகருக்கு நல்லபடியாக வழங்குவார் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த கேது திசை ஜாதகருக்கு ஒரு நல்ல மாற்றமாக வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்து அடுத்து வருகின்ற சுக்கிரன் என்னதான் செவ்வாயோடு சேர்ந்தாலும் சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இந்த அமைப்பில் இந்த அடுத்து வருகின்ற கேது சுக்கிர தசைகள் இந்த ஜாதகருக்கு நன்றாக இருக்கும் என்று எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.